கேமராக்காக சில பேர் சில விஷயம் பிரியங்கா ஆல்சோ லைக் இஃப் யூ வுட் ஹவ் சீன் அது வந்து அவங்க நேச்சுரலாகவே அவங்க ஷீஸ் லைக் தட். ஆனால் அவங்க என்னால் என்ன பொறுத்துக்க முடியலன்னா அவங்களே கேமராக்காக தான் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இதில் அசீவை பார்த்து வர இவரு தான் கேமராக்காக பண்ணுவாங்க. நைட்ல கூட நிறைய சண்டைலாம் நடந்திருக்கு. அது வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி லைக் தே டோன்ட் வாண்ட் டு ஷோ டூ மச் ஆஃப் நெகட்டிவ். இது சும்மா கான்ட்ரவர்சிக்காக தே டோன்ட் வாண்ட் டு டூ தட். நீங்க இங்க வந்தது வந்து ஃபார் அ டேட்டிங் ஷோ டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஸோ அதனால எனக்கு அந்த கேர்ள்ஸ் பேசாட்டியும் எனக்கு ஐ வாஸ் ஓகே ஒன்லி. அந்த மொமெண்ட்டை நீங்கள் வேற செலக்ட் பண்ணியிருந்தாலும் அப்படியே மாறி இருக்கும்ல. நான் ஷோ பார்க்கும்போது நிறைய விஷயம் பார்த்தேன். நல்ல வேலை நான் தேஜஸை செலக்ட் பண்ணல. ஃபிசிக்கல் டச் தான் மெயின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சி ஓகே இட்ஸ் தட்ஸ் ஹிஸ் இது. பட் எனக்கு வந்து எடுத்தோடனே புதுசாக ஒரு ஆளை மீட் பண்ணும்போது வித்தின் ஒன் டேல ஐ கேனாட் ஈவன் லைக் ஹோல்ட் தேர் ஹேண்ட். இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்பையும் தினேஷ் வீணா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி செக்யூர். ஐ ஹாவ் பவுண்ட்ரிஸ். அவங்களுக்குலாம் சுத்தமாக பவுண்ட்ரிஸே இல்லை அப்படின்னு பேசணுன்னே ஐ வாஸ் லைக் டே நீலாம் பவுண்ட்ரி பற்றி பேசுறியா அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் நீ ஒரு அவ்வளோ கேமரா முன்னாடி உன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அண்ட் உள்ள அசீமுக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, செட் ஆக மாட்டிருக்கா, அவரை வந்து என்னதான் நடக்குது அங்கே உள்ள? ஆக்சுவலி அசீம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சில் அவுட் வீடியோஸ் போடும்போது நான் வந்து இந்த அசீம் தான் அந்த அசீம்னு நினைச்சு கூட பார்க்கல. பிகாஸ் ஐ தாட் சரி அவர் பிக் பாஸ் வின் பண்ணியிருக்காரு, டேட்டிங் ஷோக்கே வரப்போறான்னு தான் எனக்கு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அசீம் எனக்கு வெளியில வந்து அசீம் சும்மா ஹாய் பாய் மாதிரி தெரியும். பட் ஃபார்ச்சுனேட்லி நானும் அசீமும் we became very close friends inside the show. அது ஏன் அப்படி ஆச்சுன்னா அசீம் வந்து வெளியில இருக்கும் போது நான் என்ன யோசிச்சேன்னா லைக் ஹீஸ் வெரி அரகண்ட். அவருக்குள்ளலாம் போயிட்டு ஒரு 5 minutes கூட பேச முடியாது. பிகாஸ் அப்படிதான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. பட் ஆனா அவர் வந்து நேச்சுரலாவே அவர் அப்படிதான். அவர் பாடி லாங்குவேஜே அப்படிதான். இப்போ நார்மலா நானும் நீங்க உட்காந்து பேசும்போது கூட he will talk like that. ஓகே. ஸோ சில பேரோட கேரக்டர் வந்து அப்படிதான். ஸோ உள்ளே ஷோலயே வந்து சொல்லுவாங்க அவர் வந்து கேமராக்காக நடிக்கிறாருன்னு. கேமரா வெளியிலுமே அவர் அப்படிதான். ஸோ அவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். யூ ஹாவ் டு கிவ் இட் தட் டைம். ஆனா அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஹீ இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஹீ வில் பி அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ தினேஷ் அசீம் எல்லாருமே ஒரே ரூம்ல. ஸோ நான் தினேஷ் கூட பேசும்போது அப்படியே அசீமும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ நாங்கள் 3 பேருமே தான் ஒரு கேங்காக இருப்போம். அதுவே வந்து உள்ள எல்லாருக்குமே சமகாண்டா இருக்கும். ஸோ அந்த வீட்லேயே உங்களுக்கு ஃபேக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க யாரு? பார்க்குறப்போ பழகிறதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஃபேக்காக இருக்கே, கேமராக்காக பண்ணுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி யாரு? நீங்கள் ஒருத்தரை மைண்டில் வச்சு தானே சொல்கிறீங்க? நான் ஜென்ரலாக கேட்குறவங்க கிட்ட நீங்கள் சொன்னாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து போகிறது ஒரு ஷோக்கு அண்ட் போகிறது எதுக்கு டேட்டிங் ஷோ. அங்க சில பேர் இருந்தாங்க they were not interested in dating at all. எனக்கே அதான் டவுட். அசீம் கூட கேட்டிருப்பாரு அப்படியே இந்த ஷோக்கு வந்தாங்க, இந்த டேட்டிங் ஷோன்னு தெரிஞ்சுதான் வந்தாங்க. நீங்க வந்து யாருமே உங்களுக்கு எஃபர்ட் போடல, நீங்க யாரு கூடயுமே கனெக்ட் ஆக முடியலன்னு இருக்கும் போது இட்ஸ் ஓகே. பட் ஆனா there were few guys who took that effort also. ஆனா அவங்க வந்து ரொம்ப ஸ்டப்பனா இருந்தாங்க. ஸோ அது சிந்துரி நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து வெளில காமிச்சது வந்து ஜஸ்ட் 1 hour ஷோ தான் காமிக்கிறாங்க. நிறைய விஷயம் எடிட் பண்ணிட்டாங்க. 24 hours நடக்குமா? லைக் 24 hours 24 hours கேமரா ஆன்ல தான் இருக்கும். ஓகே. அது நடக்கிறது எல்லாமே வந்து நைட்ல கூட நிறைய சண்டைலாம் நடந்திருக்கு. அது வந்து அதுதான் நான் சொன்ன மாதிரி லைக் தே டோன்ட் வாண்ட் டு ஷோ டூ மச் ஆஃப் நெகட்டிவ். இது சும்மா கான்ட்ரவர்சிக்காக தே டோன்ட் வாண்ட் டு டூ தட். That's good in a way. நான் சொன்ன மாதிரி லைக் கேமராக்காக சில பேர் சில விஷயம் பிரியங்கா ஆல்சோ லைக் இஃப் யூ வுட் ஹவ் சீன் அது வந்து அவங்க நேச்சுரலாகவே அவங்க ஷீஸ் லைக் தட். ஆனால் அவங்க என்னால் என்ன பொறுத்துக்க முடியலன்னா அவங்களே கேமராக்காக தான் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இதில் அசீவை பார்த்து வர இவரு தான் கேமராக்காக பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் பசங்க கூட ஜாலியாக ஃப்ரெண்டாக ஜெல்லாகி ஃப்ரெண்ட் பாண்ட் நிறைய பேர் கூட இருந்தீங்க. அது பார்க்குறப்போ வெளியும் வந்து இவங்க பசங்க கூட இருக்காங்களே ஏன் அப்படின்னு உள்ளேயே அப்படி பேசினாங்க.
சி அது வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நான் 2 கேர்ள்ஸ் ரூம்ல 2 ரூம் இருக்கும். ஒரு ரூம் நான், நேஹா சிந்தூரி, இன்னொரு ரூம் அந்த மோனிஷா, பிரியங்கா, ஈடன்லாம் இருப்பாங்க. நேச்சுரலாவே அந்த இன்னொரு ரூம்ல எனக்கு செட் ஆகலனா லைக் எனக்கு வந்து டூ மச் ஆஃப் நெகட்டிவா பேசிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. ஓகே இப்ப எனக்குமே ஐ ஹாவ் வெரி பேட் பாஸ்ட் ரைட் ஃப்ரம் மை டேட் விஷயத்துல இருந்து எல்லாமே. அது வந்து சில விஷயம் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்தேன் ஷோல. பட் ஆனாலுமே தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஐ ஹேட் கான் த்ரூ வேர் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்களாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆனா அதை பத்தியே நான் பேசிட்டு இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will always talk about நெகட்டிவ் திங்ஸ். ஸோ அதனால அந்த ரூம்குள்ளே நான் போக மாட்டேன். அண்ட் இந்த ரூம்ல வந்து நான், நேஹா சிந்துரிலாம் நாங்க நல்ல ஒரு பாண்ட்ல தான் இருந்தோம். அண்ட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா தினேஷ் பத்தி அவங்க பேச ஆரம்பிச்சாங்களா. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் தட். சி எனக்குமே தினேஷ் ரொம்ப வருஷம்லாம் தெரியாது. இப்போ தினேஷ் நானும் ஒரு 15 இயர்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸா ஐ மீன் லைக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் போய் கேட்கலாம், நீ ஏன் பாய் ஃப்ரெண்டை எப்படி பேசுறேன்னு. எனக்கே தினேஷை வந்து ஒரு 2 நாளா 3 நாள் தான் தெரியுமா. அப்போ போய் என்னால் போயிட்டு ஐ கான்ட் லைக் டிஃபெண்ட் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் செட் ஆகாத விஷயம் இருந்துச்சா. ஸோ நான் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர். நம்ம வந்து போனது வந்து ஒரு டேட்டிங் ஷோக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம போல. அது வந்து நிறைய கேர்ள்ஸ் தே டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் டீம் வாஸ் ஆல்சோ நீங்க இங்க வந்தது வந்து ஃபார் அ டேட்டிங் ஷோ டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஸோ அதனால எனக்கு அந்த கேர்ள்ஸ் பேசாட்டியும் எனக்கு ஐ வாஸ் ஓகே ஒன்லி. பட் ஆனால் சின்ஸ் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் வித் தினேஷ், எனக்கு வந்து அது ஒரு தனிமையா இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் தான் போயிட்டு தினேஷை ரொம்ப டார்ச்சர் பண்றேன். பிகாஸ் நான் ஆல்வேஸ் அவன் ரூம்லேயே தான் இருப்பேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ ஒரு செக்மெண்ட் ஒன்று விளையாடப்போம். நெவர் ஹேவ் ஐ எவர். ஓகே. ஸோ நீங்கள் எஸ்ஸா நோவா அப்படின்றத மட்டும் ஓகே சொன்னா ஓகே ஓகேவா. நெவர் ஹேவ் ஐ எவர் கிஸ்ட் சம்ஒன் ஆன் ஃபர்ஸ்ட் டேட். நோ. டேட்டே போனதில்லைன்னு சொன்னீங்களா நீங்கள். நெவர் எவர் கிஸ்ட் ஆன் பப்ளிக். கிஸ்னா எந்த கிஸ்? கிஸ் ஜெனரல் கிஸ். பப்ளிக்ல கிஸ் பண்ணிருக்கீங்களா யாரையாச்சும்? நோ, எனக்கு தெரிஞ்சு நோ. நம்புறேன் உங்களை. Never have I ever been jealous of your partner's ex. No. Never have I ever said I love you without meaning it. மீனிங் இல்லாம ஒரு லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? மீன் பண்ணாம. Yes. லவ் யூ சொல்லியிருக்கீங்க. சூப்பர். வீட்டுக்கு தெரியாம டேட் போயிருக்கீங்களா? நான் தான் சொல்றேன் வீட்டுக்கு தெரியாம போனது இந்த ஷோல இருந்த நிறைய டேட் தான். இந்த ஷோல இருந்த டேட் தானா? சூப்பர். நெவர் ஹேவ் யூ எவர் லைட் அபவுட் பீயிங் சிங்கிளா இருக்கேன்னு போய் சொல்லியிருக்கீங்களா? இல்ல. ட்ரூ தான். ஆனஸ்ட்லி நான் ஆக்சுவலி சிங்கிளா இருக்கேன்னு சொன்னா தானே பிரச்சனை வரும். அப்பதானே நிறைய பசங்க they'll hit on you. கமிட்டடா இருக்கேன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்கல்ல. ஆனா ஆப்போசிட் தான் சொல்லியிருக்கீங்க. கமிட்டட்னு அப்படி சொல்லியிருக்கீங்க. நெவர் ஹேவ் யூ எவர் fallen for someone you wasn't supposed to. Yes. ஓகே. அது என்னதுன்னு கேட்காதீங்க. ஓகே அது கேட்க மாட்டேன் அவ்வளவுதான். நெவர் ஹேவ் யூ எவர் மேட் தி ஃபர்ஸ்ட் மூவ். I always make the first move. பிளைண்ட் டேட் போயிருக்கீங்களா? தோ இந்த ஷோல ஃபர்ஸ்ட் இந்த ஷோல வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. யா ஆக்சுவலி நான் பிளைண்ட் டேட் வந்து I don't think so யாருமே அது பண்ணிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இன் இந்தியா. ஷோல ட்ரை பண்ணிருக்கீங்க. தட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்ங்க சீரியஸா. அதுவும் நாங்க போன டேட் வந்து காலைல லான்ச் எல்லாம் முடிஞ்சு 2:30 மணி நைட்டு. 2:30 மணி நைட்டு நானும் டயர்டா இருந்தேன், அந்த பையனும் டயர்டா இருந்தான். அது வரைக்கும் அந்த பையன் மூஞ்சே நான் பார்த்ததில்ல. அது ஓபன் பண்ணும்போது தட் ஃபீலிங் லைக் இட் வாஸ் வெரி டிஃபரண்ட். தெரியாது சிலோட்ல ஒருத்தங்க பேசுறாங்க. அதை வச்சு நான் செலக்ட் பண்ணது தினேஷ். அவர் சொல்லிருப்பாரு என் கூட இருந்தா உட்கார்ந்தா சிரிக்கலாம், நின்னா சிரிக்கலாம். எனக்கும் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும். ஸோ he said like he also likes to work out and all that. அதனால நான் செலக்ட் பண்ணேன். அந்த மொமெண்ட்ல நீங்க வேற யாரை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அப்படியே மாறி இருக்கும்ல. நான் யோசிச்சேன், நான் வந்து வேற யாரும் செலக்ட் அபார்ட் ஃப்ரம் தினேஷ் மேபி வெக்கி எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றனால கண்டிப்பா நான் வெக்கி செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். அசீம் வந்து எனக்கு இந்த அசீம் தான் அந்த அசீம்னு எனக்கு தெரியாது. அசீம் எப்படின்னா எனக்கு வந்து அசீம் வந்து ஒரு ஃப்ரெண்டா ஐ கேன் டாக் டு ஹிம், மேக் ஃபன் அண்ட் ஆல் தட். பட் தென் ஒரு ஷோல ஒரு டேட்டிங் பார்ட்னரா இருக்க முடியுமானா தட்ஸ் டவுட்ஃபுல். வேற யாரை செலக்ட் பண்ணிருப்பீங்க அவர் இல்லனா? தினேஷ் இல்லனா மேபி
நான் இது வந்து தினேஷ் கிட்டயும் நான் கேட்பேன், நீ இல்லைன்னா நான் யாரை செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் அவன் கிட்ட கேட்பேன். அவன் சொல்லுவான் மேபி தேஜஸ். ஐ வாஸ் லைக் நோ வே. எனக்கு எப்படின்னா எனக்கு தேஜஸ் வந்து அவர் ஃபுல்லா ஹீஸ் ஃப்ரம் அவர் என்னதான் தமிழ் பையனா இருந்தாலும் அப்ராட்ல வந்த பையல. எனக்கு வந்து தமிழ்ல கம்யூனிகேட் பண்றதா பிடிக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்தா எனக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசினது அந்த ஒரு பாண்ட் கிடைக்காது. ஸோ அது தட் வாஸ் அ மெயின் ரீசன் ஐ டென்ட் செலக்ட் ஹிம். அதுவும் அது வந்து பிரிட்டிஷ் ஆக்சென்ட்லாம் வேற சொன்னாரா, அது கொஞ்சம் ஓவர் பீட்டர் இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் ஷோ பார்க்கும்போது நிறைய விஷயம் பார்த்தேன். நல்ல வேலை நான் தேஜஸை செலக்ட் பண்ணல. என்ன விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தோணுன விஷயங்கள்? நிறைய விஷயம் அவர் பண்றதே வந்து எல்லாமே இட்ஸ் வெரி டிராமாட்டிக்கா இருந்துச்சு. டிராமாட்டிக் இல்ல, நீங்க பார்க்கலையா? பார்த்தேன். நீங்க சொல்லுங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு? இல்ல நிறைய விஷயத்துல அவர் வந்து லிமிட் கிராஸ் பண்றாரு. பிசிக்கல் டச் தான் மெயின்னு சொல்லிட்டு இருந்தாரு. see okay it's that's his இது. பட் எனக்கு வந்து எடுத்தோடனே புதுசா ஒரு ஆளை மீட் பண்ணும்போது within one dayல I cannot even like hold their hand. அது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ நானும் தினேஷும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 3 வீக்ஸ்ல எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டச் பண்ணி கூட பேசிக்க மாட்டோம். நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனதே இந்த ரெக்ஸ் விஷயத்துல தான். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து அவன் பெட்ல அவன் பக்கத்துல படுத்திருக்கேன் தவிர லைக் நான் ஹக் கூட பண்ணது கிடையாது. ஸோ ரெக்ஸ் விஷயத்துக்கு அப்புறம் தான் வி காட் ரியலி க்ளோஸ். பிகாஸ் அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே நானுமே இதுல சீரியஸா தான் இருக்கேன், தினேஷுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா இருக்கான்னு ரெக்ஸ் சண்டைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ். இப்போ வெளியில நம்ம ஒருத்தர் கூட லவ் பண்ணும்போது எடுத்தோடனே போய் நம்ம கிஸ் பண்ணிட மாட்டோம், ஹக் பண்ணிட மாட்டோம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா லைக் தமிழ் மூவிஸ்ல நடக்கிற மாதிரி it's a step by step. But with Rex, since the way he lived before, everything was very loud. அது வந்து எனக்கு வந்து it's a big no. அதனால நான் பார்த்துட்டு நல்ல வேளை நம்ம ரெக்ஸ் அவன் தேஜஸ் செலக்ட் பண்ணலன்னு இருந்துச்சு. அவரு நானும் சில கிளிப்ல அந்த ஃபோன் கால்ல வந்து பேசுறப்போ யா எனக்கு என்ன கடுப்பாயிடுச்சுன்னா இந்த ரெக்ஸ் பிரச்சனையில he has said something in that video diary எங்களுக்கு நடக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப்ல we have to talk about. அது எப்படின்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, லைக் இட்ஸ் டு த கேமரா. ஸோ நீங்க என்ன வேணா பேசலாம். ஸோ அதுல இருந்து ஒரு கிளிப் போட்டிருந்தாங்க. he has said இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்பையும் தினேஷ் வீணா ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி செக்யூர், ஐ ஹாவ் பவுண்டரிஸ், அவங்களுக்குலாம் சுத்தமா பவுண்டரிஸே இல்லை அப்படின்னு பேசணுன்னே ஐ வாஸ் லைக் டே நீலாம் பவுண்டரி பத்தி பேசுறியா அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் நீ ஒரு அவ்வளோ கேமரா முன்னாடி உன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ரிமூவ் யோர் க்ளோத்ஸ்ன்னு சொல்ற, அண்ட் நீ வந்து பவுண்டரி பத்தி பேசுறியா அப்படின்னு இருந்தது. பட் ஆனா நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து பிடிச்சிட்டு போட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸா வந்து போட்டிருந்தேன். ஸோ நீலாம் பவுண்டரி பத்தி பேசியாடான்னு இருந்தது. அண்ட் சொல்லுங்க, ஃபைனலா வந்து செகண்ட் லவ் போய்கிட்டு இருக்கு, முடிய போகுது, இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. 2 வீக்ஸ்ல முடிஞ்சிடும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? லைக் இது மூலியமா லைக் வாட் யூ communicating through audience, what do you want to say them? Yeah, so see second love show மூலமா நான் கத்துக்கிட்டது, நான் இந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரிலேஷன்ஷிப்ல வரும்போது I am a perfect person அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். I am 30 years old, I have been into very traumatic relationships, பட் நான் வந்து ட்ரூவா இருந்தேன், நான் லாயலா இருந்தேன், எல்லாமே இருந்தேன். இருந்தாலுமே வந்து I got cheated. அண்ட் இந்த ஷோக்கு அப்புறம் நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா I'm not perfect neitherன்னு எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. பிகாஸ் நானுமே இந்த ஷோல அந்த ரெக்ஸ் விஷயத்துல நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவுண்டரி செட் பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் இப்பயுமே நான் கொஸ்டின் பண்றேன், நான் ஏன் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு. அந்த தெளிவு வந்து இப்போ எனக்கு ரொம்ப வந்திருக்கு. இப்போ லேட்டர் ஆன் இன் அவுட்டர் வேர்ல்டு ஆல்சோ, சி அவுட்டர் வேர்ல்டில் நான் எனிவேஸ் ஐம் நாட் கோனா மீட் தட் பர்சன். அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்க்கவே மாட்டேன். பட் ஆனாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது I know how to handle it now. That's something which I learned. And also இன்னொரு விஷயம் நான் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, லைக் திஸ் ஷோ இஸ் அபவுட் நாட் அபவுட் நீங்கள் பார்ட்னர் சூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் கிவிங் யூ ஹோப். இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஷோவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வெளியில் பார்க்குற நிறைய கேரக்டர்ஸோட இதுதான் உள்ளே இருக்கிறவங்களும். ஸோ யூ வில் கெட் டு see different characters. ஸோ எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். தட் சம்திங் விச் இஸ் வெரி சென்சிட்டிவ். அது நான் ஷேர் பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் பீப்புள் டு நோ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு இருக்கும் போது அவங்க எதர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை தேல் ஃபீல் பேட் அபவுட் தெம்செல்ஸ்.
அந்த ஒரு பொண்ணு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஷி வாஸ் லைக் நானும் உங்கள் சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன், நானுமே வந்து இந்த மாதிரி என்னோட இன்டிமேட் பிக்சர்ஸ் என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அதை அவர் லீக் பண்ணி நான் சூசைட் பண்ணலாமா அவருக்கு போனேன்க்கா. பட் ஆனால் ஆஃப்டர் சீயிங் யூ ஓகே என்ன மாதிரியுமே சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, யூ ஆர் செட்டிங் அ குட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெனி திங்ஸ் லைக் யூனோ என்னதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் யூ ஹாவ் டு பி லைக் வெரி ஸ்ட்ராங். தட்ஸ் சம்திங் விச் நான் அதை ஷேர் பண்ணதில் வந்து என் அம்மா கூட கேட்டாங்க அந்த மாதிரி விஷயத்த எதுக்கு ஷேர் பண்ணேன்னு. பட் ஆனால் ஐ சே லைக் நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. டெசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. சி நம்ம வந்து ஒருத்தவங்கள நம்பி வந்து பண்ணிடுவோம். பட் ஆனால் வந்து யூ ஷுடன்ட் blame yourself doing that. That's something which I would say. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நடக்கும். Thank you so much. சந்தோஷமா இருங்க. Yeah.